ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 3x + 9 ≤ 12 எக்ஸ் ஓர் இயல் எண்ணில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க மெயின் பாயிண்டே இதுதான். எக்ஸ் வந்து இயல் எண், நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர்னா அது எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிச்சுப்போம். 1 2 3 இப்படி போகும். இங்கே -1 கிடையாது, 0வும் கிடையாது. அப்போ இது ரெண்டில் எதுன்னு தான் பார்க்கணும். எக்ஸுக்கு மேலே 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 3 3 + 9 கொடுத்தீங்கன்னா 12. 12 கீழே இருக்குது. இதே இது 4 கொடுத்தீங்கன்னா முன்னாங்க 12 12 + 9 கொடுக்கும்போது 21 வந்துடும். இதை விட பெருசாகிடுது. அப்போ 4 இருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி. அதே மகிழுந்து 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வேகம் = ஃபார்முலா என்ன? தூரம் பை காலம். தூரம் எவ்வளவு? 90. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 40 மணிக்கு 45 கிலோமீட்டர் போகுது. இப்போ நமக்கு எத்தனை கிலோமீட்டரு? 225. அப்போ 225 45ஆல் வகுத்துட்டிங்கன்னா 9 45 4 5 20 மீதி 2 போட்டிங்கன்னா 5 25. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5. இப்போ மொத்தம் எத்தனை? 5 மணி நேரம் ஆகும். இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் √64 வேல்யூ என்ன? 8. இதோட வேல்யூ என்ன? 6² 36. இது அப்படியே 6 தான். 2 வந்து 4 தடவை பெருக்கிறீங்க. 2 × 2 × 2 × 2 இது 2 4, இது 2 4 4 16. இப்போ ஏறு வரிசையெல்லாம் சிறுசுலேருந்து பெருசுக்கு போகணும். அப்போ இதுதான் முதல் நம்பர். அப்போ 6ன்னு ஆரம்பிக்கிறது. இப்போ இது கிடையாது, இதுதான். இது எல்லாமே 6ன்னு ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் என்ன? 8. 8ல் √64. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். டைரெக்டாக ஆன்சர் டிக் அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸ் என்பதுன்னு சொல்லி ஒரு நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. எனில் சயின்ஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு 5 லெட்டர் தான் இருக்குது, ஆனால் இங்கே நிறைய நம்பர் இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள். இங்கே ஏன்னு இருக்குன்னா அது 1. அப்போ எம்முக்கு வந்து நமக்கு என்ன கிடச்சி போச்சு? 13. டிக்கு வந்து 20, ஹைச்சுக்கு வந்து 8, எஸ்ஸுக்கு வந்து 19. ஏன்னா அந்த ஏபிசிடிக்கு உண்டான லெட்டர் வரிசையில் எடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே சி இருக்குது. சின்னா எத்தனை? ஏபிசிடியில் இது எத்தனை இடம்? 3ஆவது இடம். அப்போ 3ன்னு வரணும். 3 இந்த இங்கே ஒன்று வந்திருக்கு. ஏன்னா இங்கே உள்ள எஸ்ஸுக்கு 19. அப்போ இந்த 19 3ன்னு ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பாருங்கள். இது இல்லை, இது இல்லை. 19 3க்கு இதுதான் கடைசி பாருங்கள். அப்போ ஈயோட வேல்யூ என்ன? 5ன்னு வருமா? இப்போ இங்கேயும் 5ன்னு வரணும். இங்கே 5 வரலை. அப்போ இது ஆன்சர் இல்லை. இதுதான் ஆன்சர். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பின் வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இதில் பார்த்தாலே நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இதுதான் சின்ன நம்பர், இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். இது ரெண்டும் தான் அப்படி இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஆன்சர் இல்லை. அடுத்து ஏக்கும் பிக்கும் மட்டும்தான் பார்க்கணும். ஏங்கிறது 3/4 தான் முக்கால். முக்கால்னா 0.75. பி பார்த்தீங்கன்னா 2/5. 2/5னா 4 5 4 5 20. ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 0.4. 0.4 வந்து 0.75 விட சிறுசு. இப்போ ஏறு வரிசைனா இப்போ எது எழுதணும்? இதுதான் ஃபஸ்ட் எழுதணும். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு லீப் வருடத்தை பற்றி இங்கே கவலை இல்லை. ஏன்னா லீப் வேணால் பிப்ரவரி தான் வரும். ஆனால் சுதந்திர தினம் வந்து எப்போ? ஆகஸ்ட் 15. இப்போ மீதி மொத்தம் ஆகஸ்ட் எத்தனை நாள்? 31 நாள். அதுலேருந்து 15 கழிச்சாச்சுன்னா 16 நாள். அப்போ ஆகஸ்ட்டில் ஒரு 16 நாள். ஆகஸ்ட்டுக்கு அடுத்து செப்டம்பரில் ஒரு 30 நாள். அடுத்து அக்டோபர் நமக்கு 24. அப்போ அதுக்கு முந்தின வரைக்கும் எப்படி இருக்கும்? அக்டோபரில் ஒரு 23 நாள். கூட்டிங்கன்னா இது 9 3 2 5 1 6 69. இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 16p⁴ - 1 இதன் ஒரு காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா 16p⁴ - 1 வந்து இது எப்படி எடுத்துக்கலாம்? 4² p²க்கு ஸ்கொயர் -1 எடுத்துக்கலாமா? இது அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கலாம்? 4p²க்கு ஹோல்² -1. இந்த 1 வந்து எப்படி எடுக்கலாம்? 1² எடுத்துக்கலாமா? நமக்கு ஃபார்முலா தெரியும். a² - b² = a + b × a - b. அப்போ இது எப்படி எடுக்கலாம்? 4p² + 1 × 4p² - 1. இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 4p² + 1 இது எப்படி எழுதிக்கலாம்? 2pக்கு ஹோல்² எழுதிக்கலாமா? 4p² எப்படி எழுதிக்கிறோம்? 2² p²ன்னு ஆக்கிடலாம். அப்போ 2pக்கு ஹோல்². அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த 1 வந்து 1² ஆக்கிக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 4p² + 1. இப்போ இது a² - b² ஃபார்முலா இருக்கா? இப்போ இது 2p + 1 × 2p - 1. இதில் ஏதாவது ஒன்று அங்கே வந்திருக்கா பாருங்கள்.
2p + 1 இங்கே இருக்குது, இதாக இருக்குது. இதுதான் ஆன்சர். 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்களில் உழுகிறார்கள் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து உழும்போது எத்தனை நாட்கள் குறைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. 10 விவசாயிகள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்காங்களோ அதே வேலையை 14 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க. அந்த தெரியாத வந்து எக்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போது இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 10 × 21/14 = எக்ஸு. I 2 10, 7 2 24, 4 7 7, 3 7 21. அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 15. ஆனால் 15 நமக்கு எத்தனை குறைஞ்சிருக்கு? ஏற்கனவே இல்லை 21 நாள் வந்து 15 நாளாக இருக்குது. அப்போ எத்தனை நாள் குறைஞ்சிருக்கு? 6 நாள் குறைஞ்சிருக்கு. இதுதான் ஆன்சர். ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுக்கு இடையேயான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. 4 இங்கே ஏங்கிறது பக்கம் எவ்வளவு? 6. அப்போ 6 4 24. அதே இது செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 × L + B. 2 × L வந்து நீளம் 10, அகலம் 4, கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 14. அப்போது 2 14 28. அப்போ ரேஷியோங்கிறது 24/28. 4 பேர் கொடுத்தீங்கன்னா 6 4 24, 7 4 28, 6:7. இதுதான் ஆன்சர். 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை எனில் 2020ஆம் ஆண்டு ஆண்டின் மே மாதம் முதல் நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி மாதம் மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள். இது வந்து லீப் இயர். சரிதானா? ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 29 நாள். லீப் இயருங்கிறதுனால 29 நாள். மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30. எல்லாத்தையும் கூட்டுங்க. 10 11க்கு 1 நிமிஷம் 1, 3 9, 10 12, 121. இதை 7ஆல் வகுத்துருங்க. 4 7 7, மீதி 5 51, 7 7 49. அப்போ மீதி 2 நாள் இருக்கா? இப்போ ஏற்கனவே நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கு? திங்கட்கிழமை ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து செவ்வாய் ஒரு நாள், 2ஆம் நாள் என்னது? புதன். இதுதான் ஆன்சர். ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி என உள்ள போது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்புகள் முறையேன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 5 மணி. 5 மணியில் பெரிய கோணம் சின்ன கோணம் கோணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சிறுசு, இது விரிகோணம், இது பெருசு. சரிதானா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் இது வந்து ஒரு சர்க்கிளோட மொத்த டிகிரி வந்து 360. அப்போ ஒவ்வொரு மணிக்கு உண்டான 30. 12ஆல் வகுத்தீங்கன்னா என்னது? 12ஆல் வகுத்தீங்கன்னா 30. அப்போ ஒவ்வொரு மணிக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 30. இப்போ 5 மணினா அப்போ 5 பெருக்கினீங்கன்னா 30 × 5 150. இப்போ 150 டிகிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது சின்ன முள். அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? 7 210. சரிதானா? 110 150 ஒரே ஒரு தான் இருக்குது. டேரெக்டாக இதிலே ஆன்சர்னு டிக் பண்ணிடலாம். x/3 - 5 = x/6 + 1 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக அப்படி பண்ணுவோம். x/3 - 5 = x/6 + 1. இதை எங்கே கொண்டு போங்க? இதை இங்கே கொண்டு வாங்க. x/3 - x/6 = 1. இந்த பக்கம் -5 அங்கே போகும்போது +5 ஆயிரும். இது 2 LCM ஒன்று போல் கொண்டு வரணும். அப்போ இங்கே 2ஆல் மேலே பெருக்கிங்க. மேலே 2x/6 - x/6 = இது 2 கூட்டிங்கன்னா 6. இப்போ இது 2 பேஸ் சேமாக இருக்குது. 2xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிங்கன்னா 1x = x. அப்போ x = 6 × 6 36. இவ்வளோ தூரம் இது கஷ்டப்படவே வேண்டாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x/3 - 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த பக்கம் வர வேண்டியது 5 விட கூட இருக்கணும். 0 போட்டு 5 வருமா? கூட வராது. 6 கொடுத்தீங்கன்னா 6/3 2 தான் வரும். 5 விட கம்மியாக வருது. அப்போ இது வராது. 9 போட்டிங்கன்னா 9/3 வகுத்தீங்கன்னா 3, 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ இது வராது. டேரெக்டாகவே இதை டிக் அடிச்சிடலாம். இவ்வளவு சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கோண அளவு 180க்கு மேல் 360க்குள் இருந்தால் அக்கோணமானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி இருந்தால் என்னது? 180 டிகிரி. அதுக்கு பேர் என்னன்னா நேர்கோணம். அப்போ இது இல்லை. நமக்கு 180க்கு மேல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கணும். 180க்கு மேல். சரிதானா? நிரப்பு கோணங்கள் என்ன அர்த்தம்னா 2 கோணம் ABன்னு இருக்குன்னா 2ஐயும் கூட்டினீங்கன்னா 90 டிகிரி வரணும். இது அது இல்லை. மிக நிரப்பு கோணம்னு என்ன அர்த்தம்னா AB 2ஐயும் கூட்டினீங்கன்னா 180 வரணும். இதுவும் இல்லை. இது பேர் என்னது? பின்வளை கோணம். பின்பக்கம் வளைஞ்சிருக்கிறதுனால இது பின்வளை கோணம். இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம்? தகு பின்னம்னா இங்கிலீஷில் சொல்கிறாங்க ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம்? தகு பின்னம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து கம்மியாக இருக்கணும். நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். தமிழில் சொல்கிறதா இருந்தால் மேலே வந்து தொகுதி, கீழே வந்து பகுதி.
தொகுதி வந்து கம்மியாக இருக்கணும், பகுதி வந்து நிறையா இருக்கணும். இங்கே பாருங்கள், இது மாறி இருக்குது, அப்போ இது கிடையாது. இங்கேயும் மாறி இருக்குது, இது கிடையாது. இங்கே மேலே என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது, கீழே கம்மியாக இருக்குது, இதுவும் கிடையாது. இதுதான் தகு பின்னம். அதாவது மேலே விட கீழே அதிகமாக இருக்கணும். இதுதான் ஆன்சர்.